ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்திய அணிக்கிட்டேருந்து மிக முக்கியமான தகவல் வந்திருக்கு. என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்திய அணி அடுத்து யார் கூட விளையாட போகிறாங்க, எத்தனை போட்டி விளையாட போகிறாங்க, என்ன போட்டி விளையாட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐசிசிஐ பார்த்தீங்கன்னா அட்டவணை வெளியிட்டிருக்காங்க. அது என்ன, யார் கூட என்ன போட்டி விளையாட போகிறாங்கன்னு சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, நம்ம இந்திய அணி பார்த்தீங்கன்னா கடந்த ஸ்ரீலங்கா சீரீஸில் ஒரு மோசமான சீரீஸ் தோல்வின்னு சொல்லலாம். T20 சீரீஸ் வந்து சூப்பராக வின் பண்ணிட்டாங்க 3-0ன்னு சொல்லிட்டு இந்திய அணி. ஆனால் ஓடிஐ தொடர ரொம்ப மோசமாக 2-0ன்னு சொல்லிட்டு தோல்வி அடைஞ்சிருக்காங்க. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா அடுத்தபடியாக இந்திய அணி ஒரு நல்ல பிளான் பண்ணி நல்ல ஒரு டீம் எடுத்துகிட்டு போன சுச்சுவேஷனுக்கு வந்திருக்காங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா கௌதம் கம்பீர் மேலே நிறைய விமர்சனம் வந்துட்டுருக்கு, இன்னும் கூட வந்துட்டுருக்கு. முன்னாள் கிரிக்கெட் வீரர் நிறைய பேர் நம்ம கௌதம் கம்பீர் மேலே விமர்சனம் வச்சுட்டு வந்துட்டுருக்காங்க. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா அடுத்து செப்டம்பர் 19 பார்த்தீங்கன்னா வங்கதேச அணி கூட இந்திய அணி மோதுறாங்க. வங்கதேசம் நம்ம இந்தியாவுக்கு வராங்க. அதில் 2 டெஸ்ட் போட்டி, 3 T20 போட்டி விளையாட போகிறாங்க. T20னா கூட அந்தளவுக்கு முக்கியம் இல்லை, ஆனால் டெஸ்ட் மேட்ச்சு இந்திய அணிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஐசிசி சாம்பியன் ட்ராஃபி, ஐசிசி டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பு அப்படி சொல்லிட்டு நிறைய தொடர் வருது. ஐசிசி டெஸ்ட் சாம்பியன்ஷிப் நீ ஃபைனலுக்கு போனோன்னா கண்டிப்பாக இந்திய அணி அது போட்டிகளாக ஜெயிக்கணும். அடுத்து நியூசிலாண்டு கூட வருது, அடுத்து ஆஸ்திரேலியா கூட வருது. கண்டினியூவாக இந்திய அணிக்கு நல்ல ஒரு தொடர்கள் வருது. அதனால் ரசிகர்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சியில் இருப்பாங்க. ஏன்னா வங்கதேசம் முடித்து அடுத்தபடி பார்த்திங்கன்னா நியூசிலாந்து நம்ம இந்தியாவுக்கு வராங்க. 3 டெஸ்ட் போட்டி, 3 ஓடி, மொத்தம் 3 T20 விளையாட போகிறாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஆஸ்திரேலியா சீரீஸ் வரப்போகுது நவம்பர் மாதத்தில். அதுவும் 5 டெஸ்ட்டுங்க. நம்ம இந்தியா வந்து ஆஸ்திரேலியாவுக்கு போகிறாங்க. கண்டிப்பாக ரொம்பவே சவாலாக இருக்கும். ஏன்னா இந்திய அணிக்கு எல்லா டீமும் இந்திய அணி ஆடுவாங்க, ஓகே. இருந்தாலும் ஆஸ்திரேலியாவும் அவங்க நாட்டில் போயிட்டு அடிக்கிறது ரொம்ப கஷ்டம்தான். பட் இந்திய அணி நிறைய ரெக்கார்டை வச்சுருக்காங்க. லாஸ்ட் ஒரு 5 வருஷமாக டெஸ்ட் சீரீஸை நம்ம இந்தியா தான் வின் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக. அது தொடர்மாக நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதனால் இந்தியாவுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல தொடர்கள்லாம் வருது. கண்டிப்பாக ரசிகர்கள் ரொம்பவே ஆர்வமாக இருப்பாங்க. என்னடா இது ஒரு மாதமாக அடுத்து செப்டம்பர் 19 தான் மேட்சா, நடுவில் எந்த மேட்ச்சு இல்லையான்னு நினைக்காதீங்க. ஆனால் டொமஸ்டிக்கில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் பிளேயர் விளையாட போகிறதா தகவல் வெளியே இருக்குது. ரோஹித் அவங்களாம் பார்த்தீங்கன்னா விராட் கோலி, ரோஹித், பும்ரா, ஹர்திக் பாண்டியெல்லாம் மேக்ஸிமம் இந்த டொமஸ்டிக் மேட்ச், இந்தியாவில் நடக்கிற டொமஸ்டிக் மேட்ச்லாம் விளையாட மாட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க சீனியர் பிளேயர், நல்ல கிரேட் இருக்கிற பிளேயர்னால வெறும் இந்தியன் டீமுக்கு தான் விளையாடுவாங்க. ஆனால் ஒரு மாதம் கேப் இருக்கிறதுனால வங்கதேச அணிக்கு விளையாடுறதுக்கு டெஸ்ட் மேட்ச் விளையாடுறதுக்கு முன்னே லோக்கல் மேட்ச்சில் விளையாட போகிறதா தகவல் வந்திருக்கு. கண்டிப்பாக எல்லாருமே ஆவலாக இருப்பாங்க. ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு விராட் கோலி, ரோஹித் சர்மாலாம் டொமஸ்டிக்கில் விளையாடுறாங்க. கண்டிப்பாக யங்ஸ்டருக்கு நல்ல ஊக்கத்தை கொடுக்கும். இந்தமாரி ஒரு பெரிய பிளேயர்கிட்ட விளையாடினா அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஆர்வமாக இருக்கும் நம்ம அடுத்த வர இந்திய அணி சீரீஸுக்கோசரம். நீங்கள் சொல்லுங்கள், இந்திய அணி சீரீஸை அடுத்து தொடர்ச்சியாக வருது, அதில் எந்த மாதிரி பிளேயர்லாம் கம்பேக் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க. இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைபர் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.